சேலம் பொன்னம்மாபேட்டை ஸ்ரீ ஆஞ்சநேயர் திருக்கோவில் ஸ்ரீ ராமநவமி உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. அவற்றின் முழு தொகுப்பை உங்களுக்காக வழங்குகிறது சேலம் ஆன்மீக செய்திகள். சேலத்தில் பிரசித்தி பெற்ற ஆலயமான ஸ்ரீ ஆஞ்சநேயர் திருக்கோவிலில் ஸ்ரீ ராம நவமி உற்சவத்தின் முதல் நாளான இன்று மூலவர் ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு தங்க கவசம் அணிவித்து நகை ஆபரணங்களுடன் பிரம்மாண்ட மலர் மாலை அணிவித்து சிறப்பு அலங்காரத்தில் காட்சியளிக்க உற்சவ மண்டபத்தில் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியை புது பட்டாடையுடன் நறுமண மலர் மாலையில் சுற்றி தொடர்ந்து துளசி தலத்தால் அர்ச்சனை செய்து நட்சத்திர ஆரத்தி கும்ப ஆரத்தி காண்பிக்கப்பட்டு குடை விசிறி சாமரம் உள்ளிட்ட பல்வேறு சோடச உபச்சாரங்கள் கொண்டு சிறப்பு பூஜை நடைபெற்றது. தொடர்ந்து மூலவருக்கு தீபாராதனை காண்பிக்கப்பட்டு ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் துளசி தீர்த்தம் சடாரி மரியாதை வழங்கப்பட்டது. இரண்டாம் நாள் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்திக்கு நின்று திருக்கோலத்தில் சிறப்பாக அலங்காரம் செய்து சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. கையில் கிளையுடன் தாமரை மலர் ஏந்தி நாச்சியாராக காட்சியளித்த ஸ்ரீ ராமர் நரசிம்மர் அலங்காரத்தில் ஸ்ரீ ராமர் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. தர்பசயன திருக்கோலத்தில் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்திக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. ஸ்ரீ சிவாய ருத்ரன் நாட்டியாலயாவின் பரதநாட்டிய நிகழ்ச்சியோடு ஸ்ரீ ராமர் மடியில் சீத்தை அமர்ந்த திருக்கோலத்தில் ஊஞ்சல் சேவை சிறப்பாக நடைபெற்றது. மூலஸ்தானத்திற்கு எதிரே ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி சிறப்பு அலங்காரத்தில் புது பட்டடையுடன் கற்கள் பதித்த நகை ஆபரணங்கள் சூட்டி சிறப்பு அலங்காரத்தில் காட்சியளிக்க ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்திக்கு நட்சத்திர ஆரத்தி கும்ப ஆரத்தி காண்பிக்கப்பட்டு குடை விசிறி சாமரம் உள்ளிட்ட பல்வேறு சோடசங்களால் சோடச உபசார பூஜை நடைபெற்றது. தொடர்ந்து ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியிடம் இருந்து பரிவட்டமும் மலர் மாலையும் ஆலயத்தை சுற்றி எடுத்து வந்து ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு சடாரி மரியாதை வழங்கப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் ஸ்ரீ ராமநவமி உற்சவத்தில் கலந்து கொண்டு தினமும் தரிசனம் செய்து மகிழ்ந்தனர்.